தேசமே நமது நேசம், தேசமே நமது வாசம், தேசமே நமது சுவாசம் சந்தோஷம். பூக்களே நமது வாசம், பூக்களே நமது சுவாசம். மக்கள் அந்த காலை வேளையிலே பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களை தேவன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவார். இந்த நாளிலே உழைப்பாளர் இருக்கிறே, நீ கீழாகாமல் மேலாவாய், வாழாகாமல் தலையாவாய். ஹல்லேலூயா அப்படின்னு பேசி ஏமாத்துறவன் நிறைய இருக்காங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதாவது என்ன பேசலாம், ஏழைக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாங்க, திரும்ப கொடுப்பாங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம், இந்த சிறியவர் ஒருவருக்கு எதை செய்கிறாயோ அதை எனக்கே செய்தாய், நீங்க எல்லாம் வலது பக்கத்துல நிக்கிறவங்க. இந்த மாதிரி வசனங்கள் நம்ம பொதுவா எல்லாருமே என்ன பண்றோம், பேசுறோம். இது நம்மளுக்கு கிறிஸ்தவம் சொல்லி தரணும்ன்றது இல்லை, ஒரு காமன் மேன் மனிதனா இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். அதோட பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா பேசுவோம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைய போனாங்க இல்லையா, அறைய போகும்போது மக்கள் எல்லாரும் சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்ட் டேட் அன்னைக்கு மக்கள் எல்லாரும் ஒரு குரல் கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, பரபாச என்ன பண்ணுங்க. கேட்கலையா? இப்ப கேக்குதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க போறாங்க, ஜட்ஜி கிட்ட போறாங்க. ஜட்ஜி கிட்ட போய் நிற்கும் போது மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அடிங்க, ஓகே, ஆனா பரபாசை விடுதலை செய்யுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணுங்க, சிலுவையில் அடிங்க. அவர் எங்களுக்கு தேவையில்லை. யார் தேவை? பரபாஸ்ன்றவர் யாரு? ஒரு கொள்ளக்காரன், கொலைகாரன். பல பேரை ஏமாத்தி, பல குடியை கெடுத்து, பல பெண்கள் வாழ்க்கையை சீரழிச்சு, பெண்கள் தாடி அத்து, இந்த மாதிரி ஒரு அக்யூஸ்டு தான் எங்களுக்கு வேணும். யார் எங்களுக்கு தேவையில்லை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவையில்லை. இத சொன்னது யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிக்காதவங்க, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைய காரணமா இருந்தது அன்னைக்குள்ள பாஸ்டர்மார்கள், பிஷப்மார்கள், கமிட்டியில உள்ளவங்க, மூப்பர்கள், ஐயர்வாள்கள், இவங்க தான். பரிசெயர் சரிசெயர் தான் என்ன பண்ணாங்க, ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ எப்படியாவது போட்டு தள்ளணும், அவரை இருக்க விடக்கூடாது. அவர் உண்மையெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காரு, பேசிக்கிட்டு இருக்காரு. சரி, ஓகே, அவங்க எல்லாம் ஒரு பதவியில இருக்காங்க, அவங்களோட வருமானங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எடுக்கிறாங்க. உண்மை ஊழியம் என்னன்றத இந்த மத்தேயு 25ஆம் அதிகாரம், இந்த சிறியவர் ஒருவருக்கு எதை செய்கிறாயோ அதை எனக்கே செஞ்ச, நீ தான் பரலோகம் வருவேன், என் பேரை சொல்லி அந்நிய பாசை பேசுவேன், தீர்க்க தரிசன பொய்கள் சொல்லுவேன், நீ எல்லாம் இடது பக்கத்துல நிக்கிறவன், உன்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடுவேன். இந்த மாதிரி எல்லாம் காரியங்கள் பாஸ்டர்மார்கள் பண்ணக்கூடிய தில்லுமுள்ளுகள், இதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டிச்சதுனால ஓகே, அது எல்லாருக்கும் கோபம் இருக்கும். இப்ப என்ன நீங்க இருக்கிற நீங்க ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்றீங்கன்னா நான் உங்களை எப்படி அடிக்கிறதுன்னு தான் நான் யோசிப்பேன். அது ஓகே. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பாஸ்டர்மார்கள் அவங்க பழி வாங்கினாங்க, உள்ள தூக்கி வச்சாங்க, சிலுவையில் அறைஞ்சாங்க, ஃபைன். ஆனா அந்த கூட கடந்து கத்திச்சு பார்த்தீங்களா ஒரு கூட்டம், அதுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா நன்மை பெற்றவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிங்க, எங்களுக்கு அவரு தேவையில்லை. அப்போ அந்த நன்மை பெற்றவங்க அவங்க தான் இன்னைக்கு, அததான் இந்த உங்ககிட்ட பேச வரேன். அதாவது கருணாகரன் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? கருணாகரன் தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? இருக்கீங்களா? இல்ல. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என் லைனுக்கு வந்தாங்க. என்னமோ தான் வீட்டுக்கு மளிகை ஜாமான் வாங்குற மாதிரி தன்னோட குடும்பத்துக்கு என்ன வாங்குற மாதிரி, என்னது அந்த மிளகா பொடிக்கு என்னமோ சொன்னாங்க. அந்த மிளகா பொடி மசாலா பொடி பாத்தீங்கன்னா இது உசிலம்பட்டியில தான் ஃபேமஸ். அது ஆமா, செம்ம டேஸ்டா இருக்கும். ஒரு தடவை நீங்க சாப்பிட்டீங்கன்னா திரும்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி. அது எப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு சந்தோஷத்தின் மிகுதி. இன்னும் பல காரியங்கள் அவங்க சொன்னதுல எல்லாமே அவங்களுக்காக சொல்லல, இங்க உட்கார்ந்து இருக்க மாற்றுத்திறனாளிகள், உங்களோட சந்தோஷம், உங்களோட மகிழ்ச்சி, நீங்க இங்க கொடுக்கிற மளிகை பொருட்கள் இங்க பயன்பட போறது. இன்னும் இது மே 1ஆம் தேதி மட்டும் கிடையாது. இப்போ இங்க உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாருமே ஒரு பிக்னிக் வந்த மாதிரி வந்திருக்கீங்க இல்லைங்களா? எல்லாம் அவங்கவுங்க மாவட்டத்துல கோயில்பட்டி, தேனி, கம்பம், உசிலம்பட்டி, இந்த மாதிரி பல ஊர்கள்ல
இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டூர் மாதிரி சும்மா வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு மே 1ஆம் தேதி உங்களை இப்போ பல சபைகள் எல்லாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசன முகாம், அந்த பிரேயர் மீட்டிங், இந்த பிரேயர் மீட்டிங் அப்படின்னுட்டு அங்கேயே இப்படி உட்கார வைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு உங்களை உட்கார வச்சிருக்கிறது வந்து ஒரு பிக்னிக், உங்களுக்கு ஒரு டூர் மாதிரி. அப்போ இதெல்லாம் அரேஞ்ச் பண்ற, இதை எடுத்து பண்றவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். இப்போ இத வந்து இப்போ இது சும்மா வந்திருக்காரு, 2 நாளா என்ன பண்ணிருப்பாங்க, பேக் பண்ணிருப்பாங்க, கரெக்டுங்களா? அப்புறம் இதெல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணணும், பொருட்கள் வாங்கணும், அதை தூக்கிட்டு வரணும், பல வேலைகள் இருக்கு. ஏன் நான் இப்ப சென்னையில இருந்து வரும்போதே பாத்தீங்கன்னா எனக்கு ட்ரெயின்ல வந்து ஸ்லீப்பர் ஒரு மாசம் முன்னாடி போட்டேன், கிடைக்கல. RAC தான் கிடைச்சிச்சு. RACனா உட்கார்ந்துகிட்டே வர்றது, தூக்கம் இல்லாம என்ன பண்ணேன், உட்கார்ந்துகிட்டே வந்து நேற்று காலையில இருந்து சாயங்காலம் வரை தூங்கியிருக்கேன். அப்போ ஒரு சும்மா ஒண்ணுமே இல்லை. இப்ப என்னோட பங்கு இதுல ஒண்ணுமே கிடையாது, என்னோட பங்கு ஒண்ணும் இல்லை. ஆனா நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறது, அதுக்கு எவ்வளவு பின்னாடி வந்து என்ன இருக்கு, வேலைப்பாடுகள் இருக்கு. அதே மாதிரிதான் இன்னைக்கு உதவி செய்யறது. இன்னைக்கு அதனாலதான் அந்த உதவி செய்யற ஊழியத்தை யாருமே எடுத்து பண்ண மாட்டாங்க. ஐயா இந்தாங்க ஒரு 10,000 ரூபாய், ஒரு 100 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடு. 10,000 ரூபாய் கொடுக்க ஆள் இருக்கு, ஆனா அந்த 100 பேருக்கு சாப்பாடு. இப்ப இந்த இங்க உட்கார்ந்து இருக்க உங்க வீட்டுக்கு நான் இன்னைக்கு வாரேங்க, எனக்கு நீங்க வந்து சாப்பாடு செஞ்சு கொடுங்க. தம்பி இல்லப்பா, இந்த ஒரு 200 ரூபாய் கூட வச்சுக்கோ, நீ ஹோட்டல்ல வந்து என்ன பண்ணு, சாப்பிடு. என்ன காரணம், என் ஒருத்தனுக்கு நீங்க சாப்பாடு செஞ்சு போடுறது உங்களுக்கு கஷ்டம். அதை பண்றவங்களுக்கு தான் தெரியும், பெண்களுக்கு தான் தெரியும். 4 பேர் வீட்டுக்காரர் கூட்டு வந்தாருன்னா எங்கேயோ சோவாரி இருந்த பயிரோட அந்தாலும் என்ன பண்ணு, அந்தாலும் நீ கடையிலேயே வாங்கி கொடுத்து அனுப்ப வேண்டியதாங்களா, எதுக்கு வீட்டுக்கு கூட்டு வரா? ஏன்னா அதை எடுத்து பண்றவங்களுக்கு தான் அதோட கஷ்டங்கள் தெரியும். அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா, இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, என் லைனுக்கு வந்து ஒரு அம்மா லைனுக்கு வந்தாங்க. இதே கூட்டத்துல 2 வருஷம் முன்னாடி, 2 வருஷம் இருக்குமான 2 வருஷம் முன்னாடி உட்கார்ந்து இருந்து நன்மை பெற்றவங்க இல்ல, இங்க உட்கார்ந்துருக்க பல பேர் நன்மை பெற்றவங்க மாதிரி அவங்களும் நன்மை பெற்றவங்க. கருணாகரனை வந்து நாங்களும் சேர்ந்து என்ன பண்ணோம்னா, கோயம்பேடு இருக்கு இல்லையா, சென்னையில, நான் இருக்கிறது சென்னையில வந்து உங்களை மாதிரி மாற்றுத்திறனாளிகள் அங்க வந்து வாழையில வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல காய்கறிகள் வருதுன்னா காரணம் வந்து சென்னை மட்டும் கிடையாது. இங்க போங்க, உசிலம்பட்டி மார்க்கெட்டுக்குள்ளே போங்க, உடல் உணவுன்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேலை செய்வாங்க. அவங்கள மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாம் வருமானம் பெருசா இருக்காது, மீன்பாடி வண்டி ஓட்டுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து மளிகை ஜாமான் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணோம்னா, அண்ணன் வந்தாங்க சென்னைக்கு வரும்போது, அதுல ஒரு குடும்பங்களை செலக்ட் பண்ணி என்ன பண்ணோம்னா அங்கேயே மளிகை ஜாமான் வந்து வாங்கி கொடுத்தோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒருத்தங்க என்ன பண்றாங்கன்னா என் லைனுக்கு வராங்க. லைனுக்கு வந்து இதுக்கப்புறமா நீ என்ன பண்ணக்கூடாது, பால் டிவி தான் முதல்ல என் லைனுக்கு வந்தாங்க. நான் அப்போ வந்து என்ன பண்ணிட்டேன்னா, பைக்ல இருந்து விழுந்துட்டேன்னு ஒரு வீடியோ போட்டேன். அதை வச்சு என்கிட்ட வந்து என்ன பண்றாங்கன்னா, பிரதர் நல்லா இருக்கீங்களா, பைக்ல இருந்து விழுந்துட்டேன்னீங்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நல்லா இருக்கீங்களான்னு துக்கம் விசாரிக்கிறாங்க. ஓகே சந்தோஷம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது பைசா ஏதாவது தேவைப்பட்டா சொல்லுங்க பிரதர், நான் போட்டு விடுறேன், உங்க ஜிபே நம்பர்லாம் கொடுங்க, நான் போட்டு விடுறேன்னாங்க. சரி ஓகேம்மா, ஏதாவது தேவைப்பட்டா கூப்பிடுறேன். எங்க இருந்து பேசுறீங்க அப்படின்னா, மதுரையில இருந்து அப்படின்னாங்க. அதோட அந்த அன்னைக்கு உள்ளது முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் லைனுக்கு வராங்க. ஒரு 2 நாள் கழிச்சு வந்து, கருணாகரனோட நீ சேர்ந்தன்னா என்ன பண்ணுவேன், கருணாகரனோட சேர்ந்து நீ என்ன பண்ணக்கூடாது, அந்த ஏழைகளுக்கு உதவி செய்யறேன், எளியவனுக்கு உதவி செய்யறேன், ஊனமுற்றவரை தூக்கி சுமக்கிறேன், இந்த மாதிரி வேலைகள் பண்ணக்கூடாது அப்படின்னுட்டு அசிங்கமா திட்ட ஆரம்பிச்சாங்க. எதுக்கு இவ்வளவு கேவலமா நம்மளை திட்டுறாங்களா என்னன்னு ஒண்ணும் புரியல. சரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஊருமான்னு கேட்டா திரும்பவும் மதுரைன்றாங்க. திட்டி முடிச்சிட்டாங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா என்ன திட்டாங்கல்ல, அந்த ரெக்கார்டிங் வந்து அவரும் இதே இடத்துல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து இருந்தவர் கோவிந்தராஜன் ஒருத்தர், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கோவிந்தராஜன் ஒருத்தரோட சேனல்ல என்ன ஆகுதுன்னா, என்ன திட்டின அதே ரெக்கார்டிங் ஓடுது. நான் திரும்ப திட்டல, நான் அலேலியா சோப்ரா ஆமீன் ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பா அப்படின்னு என்ன பண்ணிட்டேன், மோகன் சிலாசன பிரசங்கத்தை வச்சு விட்டேன். அது கூட நமக்கு தெரியல. மோகன் சிலாசன சொன்னேன், அவர் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, துக்கத்தில் இருப்பதற்காக மகிழ்ச்சியாக இருங்கள் அப்படின்ட்டு. அது மோகன் சிலாசன நம்ம திட்டுது, வேற ஒரு போன்ல இருந்து வச்சு விட்டது. இப்படியாக வந்து இந்த ரெக்கார்டிங் வந்து பாத்தீங்கன்னா கோவிந்தராஜோட மொபைல்ல என்ன ஆகுதுன்னா, சாரி அவரோட ஒரு அது ஏதோ ஒரு இது வச்சுக்கிட்டு அதுல ஓடுது. செம ஷாக்கிங் எனக்கு.
இந்த அம்மா வந்தது மதுரை, இது என்னடா கோவிந்தராஜ் சென்னையில இருக்கான், அதுக்கப்புறம் என்ன இவன் சேனல்ல அது ஓடுது அப்படின்ட்டு அதுக்கப்புறமா தான் அந்த அம்மா யாரு என்ன ஏதுன்னு விசாரிச்சோம்னா அந்த அம்மா ஒரு வந்து கொல்லங்கோடா. கொல்லங்கோடு எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. கேரளா அழகி. எனக்கு மதுரை தான் தெரியும். அதுக்கப்புறம் போறோம். கொல்லங்கோடு எனக்கு எங்க இருக்குன்னு தெரியாது. இந்த அம்மா எனக்கு யாருமே தெரியாது. இந்த அம்மாக்கு எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது. எனக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரே சாபத்தையெல்லாம் என்ன பண்றாங்க விட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம். அதுக்கப்புறம் பாஸ்கர்னு ஒருத்தர் நம்பர்ல இருந்து வராங்க. அவன் ஆம்பளையா இல்ல என்ன கேட்டகரின்னு தெரியல. அவன் லைன்ல இருந்து என்ன பண்றாங்க வராங்க. நான் பிளாக் பண்ணி போடுறேன், திரும்ப அடுத்த நம்பர்ல இருந்து வராங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதாவது இது எல்லாமே அதுக்கப்புறமா தான் எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. கருணாகரனை திட்டுறாரு, கருணாகரனை மோசமானவர் அப்படின்னு பல மீடியாக்கள் யூடியூப் சேனல்கள் காமிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. எல்லாம் இந்த மாதிரி டிகர் பண்றது. இப்ப நானே வந்து அந்த இடத்துல திட்டிருந்தேன்னா என்ன இருக்கும், சார்லஸ் ஒரு பொண்ணை எவ்வளவு அசிங்கமா திட்டுறாரு பாருங்க. ஏன்னா என் போட்டோவை போட்டா வியூஸ் ஓடும். யூடியூப்ல குறைஞ்சது 10,000 வியூஸ் எடுக்கலாம். சார்லஸின் அவளை கேவலமானவர் பாருங்க அப்படின்னு போட்டு விட்டு, அப்ப இந்த மாதிரிதான் இவ்வளவு நாள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம அண்ணன் பால்டி முஸ்லம்பட்டி கருணாகரன் ஒரு பிம்பமா உருவாக்கி இருக்காங்கன்றது நான் அன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இப்ப அவங்க என்ன பண்றாங்களா, மக்களுக்கு உதவி செய்யறாங்களா, சந்தோஷமான விஷயம். கருணாகரன் மூலமா பாருங்க, அதாவது என்ன சொல்லுவாங்க, பூவோடு சேர்ந்து நாடும் மறக்கும். என்னதான் இங்க இருந்து சண்டை போட்டு வெளியே போனாலும் அவங்க நாங்களும் 4 பேர் உதவி செய்யறோம். அந்த இது வந்துருது பத்தியெல்லாம் நல்ல விஷயம் தானே. அது பண்றாங்களோ பண்ணலையோ அது ரெண்டாவது. சரி, ஒரு 4 பேர் நல்லா இருக்கட்டும், அவங்க குடும்பங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாங்க. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா எடுத்து பண்றவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியுமே தவிர இங்க உட்கார்ந்து இருக்க நீங்க அடுத்த வருஷம் ஒரு வருஷத்துக்குள்ள என்ன வேணா நடக்கலாம். திரும்ப பரபாசை விடுதலை செய், இயேசு கிறிஸ்துவ சிலுவையிலான இந்த மாதிரி கூட இருக்கிறவங்க தான் ஒரு ஊழியத்துக்கு எல்லாத்துக்குமே பிரச்சனை. உங்ககிட்ட பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. என்னையா அவனை கொடுத்துட்டாங்க, ஒரு மூட்டை என்ன பண்ணாங்க மளிகை ஜாமான் கொடுத்துருக்காங்க, ஆனா ஒரு மாசம் 2 மாசத்துக்கு வருமா, அவ்வளவுதானே. ஒரு புடவை கொடுத்தாங்க, வேற என்ன இருக்கு, ஃபேன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பை நீங்க பார்க்கணும். பின்னாடி இருக்கிற உழைப்பை பார்க்கணுமே தவிர இதை மத்தவங்க யாராவது பண்ணிருக்காங்களா? அந்த மாதிரி நாளைக்கு உங்ககிட்ட வந்து மாற்றுத்திறனாளிக்கு அண்ணமார் அக்காமார் உங்ககிட்ட வந்து யாராவது சொல்றாங்கன்னா, இல்லை நீ பண்ணிருக்கியா, பண்றவங்களை இருந்து குறை சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னு என்ன பண்ணுங்க, முதல் வார்த்தையை கட் பண்ணி விட்டுருங்க. திரும்ப திரும்ப நீங்க பேசும்போது என்ன ஆகும்னா இழப்பு உங்களுக்கு தானே தவிர அதை எடுத்து பண்றவங்களுக்கு கிடையாது. ஏன்னா தமிழ்நாடு முழுசும் தமிழ்நாடுன்னு விடுங்க, நம்ம வீட்டு பக்கத்திலேயே உடல் ஊனமுற்றவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போனீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்கன்னா நீங்க எல்லாம் சிறப்பானவர்கள். அதனால வந்து இந்த கொல்லங்கோடு ராணி ஆகட்டும், கோவிந்தராஜ் ஆகட்டும், இதே மாதிரி பல காதலர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உருவாவாங்க. நல்லதுதான், அவங்களும் நன்மை செய்கிறவரா என்ன பண்றாங்க மாறிட்டு இருக்காங்க. அப்ப கருணாகரன் மூலமா வெளியே போனவங்க எல்லாருமே நன்மை செய்கிற மகனாய் மகளா மாறுறாங்க. நல்லது. அதே மாதிரி நான் விசாரிச்ச வரை அங்க அப்புறம் நாங்க போனோம் கொல்லங்கோடுக்கு. யாரா அந்த ராணி பார்த்து போடுவோம், என்ன எதுக்கு வந்து என்ன எதுக்கு கொலை பண்ணி கிடந்தா அப்படின்ட்டு கருணாகரனை கூட என்ன பண்ணிட்டேன் வாலண்டரியா கேட்டு போனோம். போனா நம்ம மாற்றுத்திறனாளியே கிடையாது, மாற்றுத்திறனாளியே கிடையாது, நல்ல உடம்பு தெம்போட இருக்கிற அம்மா. என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன், எனக்கு அண்ணன் வந்து ஒரு பார்சல் தரேன்னு இருக்காங்க. ஓப்பனா சொல்றேன், மளிகை ஜாமா தம்பி சார்லஸ் உங்களுக்கு என்ன பண்றேன் ஒரு பொருளும் தாரேன், வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. நானும் என் பஞ்சாயத்து கிட்ட சொன்னேன், கட்டாயம் வாங்கிட்டு வந்துருக்க விடக்கூடாது எல்லாரும். அப்புறம் எங்க வீட்டுக்கு கீழே ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க எங்க வீட்டுக்கு வந்த பிறகு கணவன் மனைவி வந்தாங்க. வரும்போதே ஒரு உடம்பு சரியில்லாம தான் வந்தாரு, அவங்க இறந்துட்டாங்க. அவங்க அந்த அக்கா அவங்க எங்க வீடு தான் பாதுகாப்பு. ஏன்னா எங்க வீடு வந்து லைன் வீடு, இந்த சென்னையில இண்டிவிஜுவல் பிளாட் அந்த மாதிரி கிடையாது. வெளியாட்கள் யாரும் வந்தாலும் எங்க வீட்டு நாய் விடாது. அதுக்கப்புறம் தெருக்காரங்களே என்ன பண்ணுவாங்க, பல கட்டுக்கதைகள்லாம் கேட்டி யார் வந்துட்டு போனா, அந்த கிராமமா தான் எங்க ஊரு, எவங்கள வந்துட்டு போனாங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. பக்கா சேஃப்டியான தெரு. அதனால அந்த ஃபேமிலி அங்கேயே இருக்காங்க. அந்த அக்கா மட்டும் இருக்காங்க. அக்கா கிடையாது, என்னோட வயசுல இளையவங்க தான், கணவன் இல்லாதவங்க இருக்காங்க. அவங்களுக்கும் என்ன பண்ணணும், ஒண்ணு வேணும்னு சொன்னேன். கருணாகரன்
உங்களுக்கு அழகா பேக் பண்ணி தரேன், சென்னைக்கு என்ன பண்ணுங்க எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஃபைன். ஆனா இதோட நான் இருந்துக்கணும். ஆனா எனக்கு என்ன ஆசை வருது, இந்த கொல்லங்கோடு ராணிக்கு என்ன ஆசை வருது, கோவிந்தராஜ் மாதிரி ஆட்களுக்கு என்ன ஆசை வருதுன்னா, இதுல இருக்கிற எல்லாமே எனக்கு வேணும். இதுதான் பிரச்சனை. இந்த கொல்லங்கோடு ராணி, அப்புறம் யாரு பாஸ்கர், அப்புறம் இன்னும் நாகராஜா, இன்னும் ஏகப்பட்ட பேர்கள் எல்லாமே இங்க உட்கார்ந்து இருந்தவங்கதான். வெளியாளெல்லாம் கிடையாது. உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்னது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா நன்மை பெற்றவங்க தான். அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு ஒரு உடல் ஊனமுற்றவங்க, கண்ணு தெரியாதவங்க, இவங்களுக்கு எதுக்காக செலவு பண்ணிட்டு கிடக்கணும்? நம்மளுக்கே என்ன பண்ணட்டும், கொடுக்கட்டும், நம்மளுக்கு வீடு கட்டி கொடுக்கட்டும். ஏன் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஒரு வீடை கட்டி கொடுக்கணும்? நம்மளுக்கு பண்ணட்டும். அதை எடுத்து பண்ற பொறுப்பு கருணாகரன் அவங்க கிட்ட கொடுத்து, அது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு இந்த கொஞ்சம் பணத்தை கையில பார்த்த உடனே ஆசை வந்துருது. இந்த சீட்டு பணம் பிரிப்பாங்க தெரியுமா, கிராமங்கள்ல எல்லாம் பிரித்து நல்ல நேர்மையா பண்ணுவாங்க. ஆனா அதுக்கப்புறமா அந்த பணம் கையில சேர சேர என்ன ஆயிரும்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சீட்டு ஒழுங்கா கொடுத்துருவாங்க பிரிச்சு, ரெண்டாவது சீட்டோட ஆள் எஸ்கேப் ஆயிடுவாரு. அந்த கதை தான் இவங்க எல்லாருமே. ஏழைகளோட, ஒரு உடல் ஊனமுற்றவங்களோட பணத்தை திங்கணும், அது மூலமா வெளிநாடு போகணும், லக்ஸரிஸ் லைஃப் வாழணும், கொல்லங்கோடு ராணியை சேர்த்து கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி போ, தாராளமா போ. அவங்க கணவன் ஓகே சொன்னாருன்னா தாராளமா போட்டோம், தப்பு இல்ல. ஆனா அதுக்கு ஏழைகளோட பணமா கிடைச்சிச்சு, மக்களோட காணிக்கை பணமா. அதாவது தேவாக்கனி சபை அப்படின்றது உங்களுக்கு தெரியும், திருச்சபை கிடையாது, நம்ம கூடுற இடம் தான் சபை. அப்போ இந்நேரத்துக்கு ஒரு திருச்சபை கட்டி, ஒரு சர்ச் மினிஸ்ட்ரி வச்சு, ஒரு சிலுவை வச்சு என்ன பண்ணிருக்கலாம்? கருணாகரனை இந்த ஊழியத்தை பண்ணாம இன்னைக்கு கருணாகரனை இப்போ உங்க மத்தியில என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப இவ்வளவு நாள் கொல்லங்கோடு ராணி, அவன் யாரு பாஸ்கர், நாகராஜ், இன்னும் ஏகப்பட்ட கேரக்டர் வந்துகிட்டே இருக்கு. அது ஒரு லிஸ்ட் எடுத்தெல்லாம் புள்ளிட்டுக்கிட்டே போகும் போல இருக்கு. அந்த கூட்டங்கள்லாம் பால்டிவி கருணாகரனை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அடிச்சுட்டாங்க, பரபாச விடுதலை செய்ய சொல்லி கத்துற கூட்டம். இப்போ பால்டி நம்ம கருணாகரனை இப்ப பரபாசா என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல உங்களுக்கு பேச்சு கொடுப்பாங்க, ஸ்பீச் கொடுப்பாங்க. இப்ப அதாவது 100 கோடி ரூபாய் சபை, அந்த சபையோட பாஸ்டர் யாரு? கருணாகரன். எல்லாரும் கை தட்டி என்ன பண்ணுவோம், கூப்பிடுவோம். வணக்கண்ணே. அண்ணா, இப்ப நீங்க எங்களுக்காக என்ன பண்ணணும்னா, இப்ப நீங்க இந்த ஏழை எளியோருக்கு உதவி செய்யறவங்கலாம் கிடையாது, ஏன்னா அதை எடுத்து செய்யறது கஷ்டம். நீங்க இப்ப ஒரு 100 கோடி ரூபாய் சபை, திருச்சபையோட ஓனர், ப்ரிப்பரேட்டர், பாஸ்டர், ஃபவுண்டர், நீங்க உங்களைதான் இப்ப அந்த மாதிரி ஒரு தேவ பிரசன்னத்தை என்ன பண்ணுங்க, இங்க உட்கார்ந்துருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் கொடுங்க. கொல்லங்கோடு ராணியில இருந்து, பாஸ்கர்ல இருந்து, இன்னும் பல பேர் உங்களை வெறுக்கிறவங்க எல்லாரும் உங்களுக்கு அல்லேலியா சோத்திரம் ஆமீன் போடணும். இந்த காலை வேளையிலே மக்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நீங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நல்லா இருங்க. மக்கள், அந்த காலை வேளையிலே பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களை தேவன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவார். இந்த நாளிலே உழைப்பாடு நிறுத்திலே நீ கீழாகாமல் மேலாவாய், போராகாமல் தலையாவாய். ஹல்லேலூயா அப்படின்னு பேசி ஏமாத்துறவன் நிறைய இருக்காங்க. நம்ம அப்படி கிடையாது. ஆனா சார்லஸ் சொன்னதுக்காக இன்னமும் ஆக்டிங் கொடுக்கலாம். இப்ப ஆக்டிவ் ஆகிட்டோம். ஆக்டிங் இல்ல. அதனால தம்பி கேள்வி அண்ணன் பேசினாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரிதான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஓப்பனா சொல்ல போனா ஏமாத்திட்டு இருக்காங்க. ஒரிஜினாலிட்டி கிடையாது. அதாவது இது பாத்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தெரியும் இல்லையா, அவர்கிட்ட நீங்க 1 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா அருமையா என்ன பண்ணுவாரு, இதே மாதிரி ஒரு சர்ச்சைன்ற மேடையில நின்று சூப்பரா பேசிட்டு போவாரு. ஆக்டர் தனுஷ், சிவகுமார், சூர்யா, கமலஹாசன் அருமையா பேசுவாரு. நம்ம வைகோ ஐயா மாதிரி பேசுறதுக்கு உலகத்துல ஆளே கிடையாது. ஆனந்த பாபு அருமையா டான்ஸ் ஆடிக்கிட்டு என்ன பண்றாரு. அந்த மாதிரி பல பேர் சினிமாக்காரங்க போதும் அந்த காரியத்தை தான் இன்னைக்கு பாஸ்டர்மார்கன்ற பேர்ல இருக்கவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அவங்க என்னன்னு பண்ணிட்டு போட்டோம்.
அவங்க எல்லாம் மேடை பேச்சாளர்கள், அவ்வளவுதான், கை தட்டிட்டு காணிக்க வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனா என் என் ஆலயத்தை 1 கொரிந்தியர்ல படிச்சா தெரியும், எக்கோ அடிக்குதான். என் ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் அவனை நான் கெடுத்து போடுவேன். யார் சொல்றான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆலயம்னா சர்ச்சை சொல்லல. இப்போ நம்ம பிரதர் இதுக்கு முன்னாடி பேசினாங்க இல்லையா, நம்ம உடலாகிய சரீரமாகிய ஆலயத்தை ஒருத்தன் கெடுத்து போட்டா அடுத்தவர்கள் உடலுக்கு ஏதாவது சேதாரத்தை உண்டாக்கினா தேவன் பச்சிக்கிற அக்னியா இருக்கிறார். அப்போ அவர் சர்ச்சை சொல்லல. அப்போ நீ அடுத்தவங்களுக்கு போகக்கூடிய நன்மை, அந்த ஒரு காரியங்களுக்காக இன்னைக்கு கொல்லங்கோடு ராணி ஆகட்டும், பாஸ்கரன் ஆகட்டும், இன்னும் பல பேர், அவங்க பேர்கள்லாம் நீண்டுகிட்டே போகுதுண்ணே. போட்டு போய்கிட்டே இருக்கட்டும், போட்டோம். அவங்க எல்லாருமே ஒரு இல்லாதவங்களுக்கு போகக்கூடிய நன்மை என்ன பண்றாங்கன்னா கெடுக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ஆலயம். அப்போ என்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணிப்போம்னா ஜோம் பண்ணிப்போம். அவங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அவங்க பிள்ளைகள் அவங்க பண தேவைக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா எதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பண தேவைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்திக்கணும். அதுக்காக அவங்கவுங்க குடும்ப ஜெபத்துல என்ன பண்ணிக்கிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட ஜெபம் பண்ணிக்கிங்க. தொடர்ந்து நம்ம பால் டிவி முஸ்லம்பட்டி கருணாகரன் அவங்க பண்ற ஊழியம், அதுக்கு பின்னாடி நீங்க சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, குறை சொல்லாம இருங்க. சப்போர்ட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இப்ப நீங்க இன்னைக்கு காணிக்கைக்காக இந்த கூட்டம் கிடையாது. இங்க ஒன்லி அவுட் கோயிங் தான், இன்கமிங். அப்போ அந்த காணிக்கைக்காக கூட்டம் கிடையாது. என்ன பண்ணாதீங்க, அதை எடுத்து பண்றவங்க மனசை காயப்படுத்துற மாதிரி இந்த கூட்டம் சேர்த்துக்கிட்டு ஒரு 4-5 பேரா உட்கார்ந்துக்கிட்டு அவங்க வேற இப்போ கால் பண்ணி எல்லாருக்கிட்டையும் ரெக்கார்ட் பண்ணிலாம் வேற போட்டு விடுறாங்க போல இருக்கு. அந்த மாதிரி வந்தா முதல்ல நீங்க என்ன வார்த்தை சொல்லிருங்க, நீங்கெல்லாம் யாரு? பரபாச விடுதலை செஞ்சுட்டு இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அடிச்ச கூட்டம். போன வைடான்னு வச்சிருக்கு. அதுவே நீங்க பண்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பண்ற பெரிய ஊழியம். நன்றி.